அவருடைய புகைப்படம் தாங்கிய ஒரு பிரேம் ஒன்று இன்னும் வழங்கப்படுகிறது, பரிசளிக்கப்படுகிறது. இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும், எங்களோட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்களா? இந்த வயசுல இந்த பிள்ளை வந்து நல்ல திறமை தான். உண்மையான இதே மாதிரி சாதிக்கோணம் கொண்டு துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து போயிட்டு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? கட்டாயம் சிசிடி பாமதவன் ஐயாண்ட அதுல வந்து தைப்பொங்கல் நிகழ்ச்சி வந்து வச்சிருந்தேன். அங்கதான் முதல் வந்தவங்க பாடினாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி விமான நிலையத்தில் வந்து இன்றைய நாளில் நிற்கிறோம். இன்றைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலங்களாகவே வந்து இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து இசைக்குயில்கள் எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் போய் தங்களுடைய திறமையை வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த விமான நிலையத்தில் வந்து பலாலி விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே சீத்தமிழ் சரிகமபாவில் வந்து படித்த கில்மிசா வந்து வரவேற்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து வந்திருந்தோம். இன்றைய நாளில் நாங்கள் எதுக்காக நிற்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சூப்பர் சிங்கர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூனியரில் எங்களோட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரியங்கா என்ற ஒரு சிறுமியோரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய திறமையை வந்து காட்டியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபைனல் வரைக்கும் வந்து வர முடியாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா தங்களுடைய முழு திறமையையும் காட்டியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய திறமையை வந்து மதித்து இன்றைய நாள் அவங்க இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வராங்க. வார இடத்துல இன்றைக்கு அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காகத்தான் வந்து இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக தரலாம்னு சொல்லித்தான் இன்றைக்கு இந்த வந்து நிற்கிறோம். யாராவது அங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்களும் ஒரு பாடகனாக இருக்கிறீங்க. அந்த ரீதியில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்து அடுத்தடுத்து இளம் குயில்கள் வந்து இப்போ இந்தியாவில் போய் தங்களுடைய திறமையை வந்து காட்டி கொண்டிருக்கணும். நீங்கள் ஒரு பாடகனா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாடகனா நாங்கள் விலைக்கு சொல்லியாச்சு. அதாவது போனவர்கள தைப்பொங்கலுக்கு வந்து அப்போ தான் அவங்க அறிமுகம். ஓகே. சிசிடி பாமதவன் ஐயாண்ட அதுல வந்து தைப்பொங்கல் நிகழ்ச்சி வந்து வச்சிருந்தேன். அங்கதான் முதல் வந்தவங்க பாடினாங்க. பாடக்க அதை பார்த்துட்டு சொன்னேன், நல்ல வளர்ச்சி இருக்கு, விடாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு டிவியில போய் அவங்க பாடணும்னு. அவங்க சொன்ன மாதிரியே போயிட்டாங்க. ஆனால் இதில் அவங்க இவ்வளோ தூரம் போய் அங்கே பாடிட்டு வர்றது எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு பெருமை என்ன. கண்டிப்பாக அது யாழ்ப்பாணத்தை இருந்து அடுக்கடுக்கா இப்போ ஒரு தடவை போய் கொண்டிருக்கணும், நாங்கள் திறமையை காட்டி கொண்டிருக்கணும். வந்து நிற்கிறீங்க என்ன சொல்றேன்டா, இப்போ அவங்க அங்கே போனதுக்கு அதில் நானும் ஒரு நீங்களும் ஒரு அந்த அடிப்படையில் நம்மளோட பிள்ளைகளை நாம தான் ஊக்குவிக்கணும். கண்டிப்பாக அந்த அடிப்படையில் அவங்கள சரி நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு பாட்டு பிரியங்காவை வரவேற்கிறதுக்காக உறவினர்களா? ரைட்டு. எங்கேருந்து வாரியல்? கிளர்ச்சியிலேருந்து வாரியல். ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தொடர்ச்சியாக இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேருந்து நிறைய பிள்ளைகள் போய் தங்களுடைய திறமையை வந்து காட்டி கொண்டிருக்கணும். அந்த வகையில் இப்போ பிரியங்கா அடுத்த ஒரு கட்டத்துக்கு இந்த ஃபைனலுக்கு வராட்டியும் அவங்களுடைய முழு திறமையை வந்து காட்டியிருந்தாங்க. அவங்களுடைய பாடல் எல்லாமே எப்படி இருந்து பார்த்தீங்களா? ஃபுல்லாக எப்படி இருக்குது? நல்லா இருந்து. இன்னும் தங்களுடைய திறமையை வந்து காட்டினா இன்னும் வளர்ச்சி அடையலாம். என்னம்மா என்ன சொல்ல போகிறீங்களா? இந்த வயசுல இந்த பிள்ளை வந்து நல்ல திறமை தான். உண்மையான தொடர்ச்சி. அதுவும் இப்போ எங்களோட இந்தியாவில் வேற விஷயம், ஆனால் இலங்கையில் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக போகிறத வந்து ஒரு பெருமை. என்ன ஓகே. நீங்கள் என்ன சொந்தக்காரராண்ட என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான்? சரி ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. இப்போ அண்மை காலங்களாகவே வந்து இப்போ குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய சிறார்கள் வந்து தங்களுடைய திறமையால் இப்போ இந்தியாவுக்கு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாடல் திறமையில் அதிகமாக எங்களோட பிள்ளைகள் வந்து ஈடுபாடு காட்டுறாங்க. அதை தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்கள இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கருத்து என்ன? பிரியங்கா போய் இவ்வளோ தூரம் இறுதி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய என்னென்னா, பிரியங்கா வந்து 12 வயசு சிறுமி, ஒரு நல்ல டேலண்ட் பர்சன். அதாவது நிறைய மொழியில் பாட்டு பாடுவா. எங்களோட பேண்ட் யாழ் ராகம் இசைக்குழுவில் தான் முதல்ல அரங்கேற்றினாங்க. தொடர்ந்து வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு
விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸில் போய் டாப் 10 கேம் வந்து உங்களோட இதெல்லாம் படிச்சிருக்காங்க முதல்ல யாழ் ராகம் சைக்குள்ள தான் அவருக்கு அறிமுகமேட தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் என்ன நிஷன் தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் அந்த பிள்ளைங்களோட வாமதேவன் ஐயா தியாகி அறக்குறை நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளை முதல்ல படித்தது அது பிறகு நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறா அப்படி இருக்க தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர்ஸ் மேடை அவருக்கு கிடைச்சது அங்கே போய் நின்றுண்டும் 20க்கும் மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா அதில் டாப் 10க்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வர வேண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேளையில் அது 6 பேரோட அதை 5 பேரோட முடிச்சிட்டாங்க 6வது ஆள் எங்களை பிள்ளை இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய வெற்றி என்னோட எத்தனையோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு 10க்குள்ளே வந்து 6க்குள்ளே வாழ்றது மிக கஷ்டமான விஷயம் அது இந்த வயசில் நான் உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்த ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம் யாழ் மக்களாக யாழ் கலைஞர்களாக யாழ் கலைஞராக தமிழர்களாக எங்களை பிள்ளையாக எங்களோட செல்லக்குட்டி எங்களை குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நான் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து வெளியால் வர வேணும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு எங்களோட பிரியாங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை கேட்டுக்கொள்ளும் இதே மாதிரி சாதிக்கணும் துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து போயிட்டு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க கட்டாயம் என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரியங்காண்ட சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்வில் அவரோட பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பொருளாதார சிக்கல் அவங்க பேரண்ட்ஸ் அந்த குடும்பமே அங்கே நின்றுருக்காங்க அப்போ நான் இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவ் பண்ணி நிற்கிறேன் அவ்வளோ செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் பொருட்படுத்தாது அங்கே பிள்ளை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்றிருக்கின்றன அதே மாதிரி இனிவரும் காலங்களிலையும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வமுள்ள பிள்ளைகளை இனங்கண்டு தாங்கள் எவ்வளோ காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லை எங்கள் பிள்ளை ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம அதை வெளிக்கொண்டு வரும் எந்த ஒரு பிள்ளையை முன்னுக்கு வரேன்னா அவங்க தேவைப்பம் தான் அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்களும் இன்னும் நிறைய பாடல்களை வந்து உருவாக்கி இதே மாதிரி வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் நாங்கள் நார்மலாகவே எங்களோட பேண்ட் ராகம்ஸ் பேண்டில் பிரச்சனை என்னென்னு சொன்னால் யாரும் புதுசாக பாடுறதுக்கு ரெடி என்று அங்கே இனம் கண்டோம்னு சொன்னால் நான் கட்டாயம் வந்து அரங்கங்களில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமாக இருக்கிற யாழ் மரத்தில் இருக்கிற நிறைய பிரபலமான பாடல்கள் எங்களோட இசைக்குள்ளே தான் படித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கு சூப்பர் சிங்கர்ஸில் போன பிள்ளையும் எங்களோட இசைக்குள்ளே படித்த பிள்ளை தான் அதில் நாங்கள் சரியான மகிழ்ச்சி அடைகிறோம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா விமானம் வந்து இப்போ தரையிறங்கிட்டுது பாருங்க இண்டிகோ உண்மையிலே சாதிச்சு விட்டு இப்போ வந்து கொண்டிருக்காங்க அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏராளமான உறவுகள் நிற்கணும் அதை தாண்டி நிறைய யூடியூபர்ஸ் அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காண்டி இப்போ வந்து நிற்கணும் எல்லோரும் பிரியங்காவை வரவேற்கிறதுக்காண்டி எல்லோரும் வந்து நிற்கணும் இப்போ விமானம் வந்து இப்போ தரையிறங்கிட்டுது என்னமோ சொற்பொழியில் அவங்களுக்கான அந்த வரவேற்பு வந்து வழங்கப்பட இருக்குது தொடர்ச்சியாக வெளியில் ஆக்கள் எல்லாம் வேறு வழிகட்டணும் பாருங்கள் எல்லாம் வந்து போயினோம் வரவேற்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்கணும் பாருங்க நிறைய மக்கள் வந்திருக்கணும் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்று சொல்லி எல்லாருமே வந்திருக்கணும் நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டோம் ஓகே உள்ளுக்கு எல்லாரும் வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இல்லை பிரியங்கான தங்கச்சி எல்லாம் இல்லை நிற்கணும் பாருங்க இதில் பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் உண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு கொண்டு வந்து வைக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் எல்லாம் போட்டு பாருங்க அவ்வளோ நிற்கிறேன்
ஜட்ஜ்கார கொடுத்ததா ஜட்ஜ்மாரும் சைன் பண்ணி ஆமாம் ஆமாம். இதை இப்போ கண்ணன் என்ன பிடிச்சி நிற்கிறார். அதாவது நான் 3 ஜட்ஜஸ் நேரம் வந்து சைன் நான் சொல்லி ரெடி. அதாவது வந்து பிரியங்காவுக்கு வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க 3 ஜட்ஜஸ் நேரம் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்புறம் கிஃப்டா. சூப்பர். இப்போ பிரியங்கா வாரா என்னோட அம்மாவோட பாருங்க. தம்பி வேத்தியோட போனேன் காலையில் அது ஹாய் பாருங்க. இந்தியாவிலேருந்து இப்போ தாய் நாட்டுக்கு வந்திருக்காங்க. காலையில் பிள்ளைக்கு இப்போ மாலை போட போகிறாங்க. மாலை போட்டு இப்போ அவர்களை வந்து வரவேற்க போகிறாங்க. இப்போ கைதட்டுங்க 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 எல்லாம் கைதட்டுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாடை போக்க போயிடும். அடுத்ததாக மாலை போட போயிடும். பிறகு அந்த எல்லாருமே வந்து பாருங்க மாலை போட்டு வர வைக்கணும். கைதட்டுங்க கைதட்டுங்க. எல்லாருமே வந்து இங்கே பாருங்க சூழ்ந்து வைக்கணும். அடுத்த வந்து பொன்னாடை போட்டு கவரை வைக்க போயிடும். எல்லாம் பின்னுக்கும் எல்லாம் பின்னுக்கும் எல்லாம் பின்னுக்கும் எல்லாம் பின்னுக்கும் எல்லாம் பின்னுக்கும் எல்லாம் பின்னுக்கும். ஓகே. அடுத்த கண்ணன் அண்ணா இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அந்த எல்லாருக்குமே மாலை மரியாதை வந்து வழங்கப்படுகிறது. அடுத்ததாக லக்கி போட்ஸா பொன்னாடைகளுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மாலை போடப்படுகிறது. பொக்கே ஒன்று கொடுத்து மறுபடியும் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக உறவினர்கள் எல்லாருமே அடுத்த அவருடைய புகைப்படம் தாங்கி ஒரு பிரேம் ஒன்று இன்னும் வழங்கப்படுகிறது, பரிசளிக்கப்படுகிறது. இந்த வெயிலுக்குள்ளேயும் பாருங்க அவங்களை வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க. நான் முன்னுக்கு நான் பின்னுக்கு வந்துட்டா. ஓகே ஓகே. பிரியங்காவை ஏற்றிக்கணும் போகிறதுக்காக பாருங்க கார் வேன் எல்லாமே வந்துருக்குது. குறிப்பாக இல்லை அவுடி கார் வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ
வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்களோட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா, இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாவாக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவழித்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதிகமாக வெயில் அடிக்கிறதால பிள்ளைய கொஞ்சம் வெயிலாகுது. இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்களோட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா, இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாவாக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவழித்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதிகமாக வெயில் அடிக்கிறதால பிள்ளைய கொஞ்சம் வெயிலாகுது. பார்த்தீங்கன்னா பிரியங்காவை வாகனத்தில் ஏற்றி இப்போ வழி அனுப்பி வைக்கணும். அதை தண்ணிகள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தண்ணி தான் இந்த